ஓசூர்லேருந்து ஜெயவேல்ன்றவர் எழுதியிருக்காரு சுவாமிஜி. இவங்களுடைய மகள் சத்யா அவங்களுக்காக ஒரு சந்தேகம் கேட்டிருக்காரு. இவங்களுடைய பிறந்த தேதி 7/10/1988, மகம் 3ஆம் பாதம், சிம்ம ராசி, வயது 28. திருமணம் தடையாகவே உள்ளது. நீண்ட நாட்களாகவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். திருமணம் கைகூடி வரவில்லை. இதற்கு நாங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை தயவு செய்து கூறுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவங்களுடைய மகளுடைய திருமண தடைகள் நீங்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் நம்ம செய்யலாம் சுவாமிஜி? நீங்கள் கேட்டதுக்கு இவளுக்கு என்ன மாதிரி பரிகாரம் சப்தரிஷி வாக்கியப்படி பண்ணால் திருமணம் சிறப்பாக முடியும்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதில் வந்திருக்கு. ஏற்கனவே பார்த்து விலகி போன ஒரு ஜாதகம் தேடி வரும். ஏற்கனவே உங்கள்கிட்ட திரும்பி போன ஜாதகமே தேடி வரும்னு வந்திருக்கு. அதுக்கு அடுத்து இன்னொரு ஜாதகம் மூல நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வரும்னு வருது. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, இந்த ரெண்டுமே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு, வேண்டாம்னு சொல்கிறதுக்குரிய வாய்ப்பு 100% உண்டு. ஆக இதுக்கு என்ன சொல்கிறோன்னா, சில நேரங்களில் வலிய வர பொருளை வேண்டான்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு காரணத்தால் சரியான தெளிவில்லாத நிலையில் நம்ம விட்டுடுறோம். ஆக கடைசி நேரத்தில் நம்ம விடுறதுனால நமக்கு வர வேண்டிய அருமையான பலன் தள்ளி போயிடுது. இன்னும் ஏதாவது சிறப்பாக வருமா நீங்கள் நினைக்கிறீங்க. ஆக எதுக்கு இதை சொல்ல வந்தோன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய காலத்தில் அந்த பொருள் கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்கணும். வாழ்க்கையிலையும் அதேமாதிரி நல்ல சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது சரியாக பயன்படுத்திக்கணும். இன்னொரு முறை வரும்னு நீங்கள் சொல்ல முடியாது. அது நல்ல காற்றாக இருந்தாலும், கடல்லேருந்து வரக்கூடிய அலையாக இருந்தாலும், வாழ்க்கையில் அதிர்ஷ்ட நிலைகளும் ஒரு முறை வந்ததுன்னா மறுபடியும் அது வரும் நீங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் இப்போ வரப்போகிற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. கடவுள் மறுபடியும் ஒரு நல்ல வாய்ப்பு தர, நீங்கள் மூலம்னு தள்ளாதீங்க. அதே மாதிரி ஏற்கனவே ஏதோ ஒரு கசப்பில் மறுபடியும் அதே ஜாதகம் தேடி வரும்போது நீங்கள் ஏற்றுக்கலாம். அதில் எந்த விதமான பாரபட்சங்களையும் காட்டாதீங்க. இந்த வைபவ லக்ஷ்மி பூஜைன்னு ஒரு புக்கு விற்கும். இந்த வைபவ லக்ஷ்மி பூஜைன்னு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு புஸ்தகம் கிடைக்கும். இந்த வைபவ லக்ஷ்மி பூஜைன்ற அந்த புஸ்தகத்தை வாங்கி நீங்கள் அதில் சொல்லப்பட்டபடி நீங்கள் பூஜை பண்ணுங்கள். பலன் உங்களுக்கு சிறப்பான பலன் காத்துருக்கு. அதை தவிர ஒரு 6 திங்கக்கிழமை சூரியன் உதயமாய் மறையிறதுக்குள்ளே பாரிஜாதம் சொல்லக்கூடிய அந்த பவழமல்லி மரக்கண்ணை வாங்கி கோயில்லையோ பொது இடத்துலையோ கோயிலோட நந்தவனத்துலையோ கோயில் வாசலில் கூட வைக்கலாம். வைங்க, பலன் நிச்சயம் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் எல்லாருக்கும் இது பலன் தரும் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, இந்த விவாகத்துக்கோ வேறு தடைகளுக்கோ மரம் நட்ட உடனே அது வளருதா இல்லையான்றதை பற்றி அக்கறை இல்லாமல் நட்டதோடு என்னோடய வேலை முடிஞ்சுடுத்து பலன் தரும்னு தவறாக நினைக்க வேண்டாம். அப்போ நீங்கள் மரத்தை நட்டுட்டு ஆடு மாடு மேய்ஞ்சாலோ போயிட்டாலும் அதுக்கு பலன் கிடைக்காது. மறுபடியும் நீங்கள் நல்லா நட்டு வளர்ந்தால் தான் பலன் கிடைக்கும். இப்போ சில பேர் சொல்லுவாள், இந்த பவழமல்லி நடுனா உடனே அந்த மரத்துக்கு தண்ணி விடுறேன்னுவா. மறுபடியும் சொல்கிறேன், வளர்ந்த மரத்துக்கு தண்ணி விடுறேன்னு சொல்கிற முட்டாள்தனத்துக்கு நீங்கள் போகாதீங்க. வளர்ந்த மரம் தானே வேர் தேடி போய் தண்ணி எடுத்துக்கும். அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.